வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 19வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2024வது வருடம். இன்று சனிக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சனி பகவான். சனி பகவானின் அதிதேவதையாக வணங்கி வரப்படக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய ஐயப்பன் சுவாமி இன்றைய தினத்தை வழிநடத்த இருக்கிறார். நாம் அனைவரும் இன்றைய தினம் ஐயப்பன் சுவாமியை வணங்கி வழிபாடு செய்வது என்பது அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் பேருதவியாக இருக்கும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் இன்று மதியம் 2:41 வரை குருவுடைய விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். அதற்கு பிறகு அனுச நட்சத்திரம், சனியுடைய அனுச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இன்றைய திதி காலை 4:32 வரை சப்தமி திதி. பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 7வது திதியாக இருக்கக்கூடிய சப்தமி திதி இன்று காலை 4:32 வரை இருக்கிறது. அதற்கு அடுத்து அஷ்டமி திதி. பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 8வது திதியான அஷ்டமி திதி நடைமுறைக்கு வர இருக்கிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும். இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய தினத்துடைய குளிகை காலை 6 முதல் 7:30 வரை நடைமுறையில் இருக்கப் போகிறது. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி மேச ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மேச ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடைய அசுபதி நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் விருச்சிக ராசியில் மதியம் 12:41 பிறகு சனியுடைய அனுச நட்சத்திரத்தில் தனது பயணத்தை ஆரம்பிக்கிறார். பொதுவாக விருச்சிக ராசியிலிருந்து 3ஆம் இடமாகிய மகர ராசியில் செவ்வாயும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார்கள். அதே போல விருச்சிக ராசியிலிருந்து 4வது இடமாகிய கும்ப ராசியில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். 9 கிரகங்களில் 4 கிரகங்கள் குரு, ராகு, கேது, சனி இவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையும் 1.5 வருடத்திற்கு ஒரு முறையும் 2.5 வருடத்திற்கு ஒரு முறையுமே ராசி மாறுவார்கள். ஆனால் சூரியன் ஒரு மாதத்தில் ஒரு ராசியை கடப்பார். அதனால் நாம் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களுடைய கோச்சாரத்தை கவனித்து வந்தாலே போதும், நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகளை நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். மேசம் ராசி அன்பர்களே, ஆகில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய அஷ்டம ராசி என அழைக்கக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் அனுசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சந்திரன் ஒரு ராசியில் பயணம் செய்யும் பொழுது அந்த ராசி மற்ற ராசிக்காரர்களுக்கு எத்தனாவது ராசியாக அமைகிறதோ அந்த ராசியின் எண்ணிக்கையை பொறுத்து அவர்களுக்கு பலன்கள் கிடைக்க இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் விருச்சிக ராசியில் செல்லும் பொழுது, சனியுடைய அனுச நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களுடைய தனி மனித ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. அதே போல் உங்களது தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என்றும் நினைத்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய ராசி பலனை சரியாக தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் உங்களுடைய பிறந்த நேர ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் எந்த வகையில் இருக்கும் என நினைத்து பார்க்கும் பொழுது, 8ஆம் இடத்தில் செல்கின்ற சந்திரனால் நீங்கள் செய்ய போகிற அல்லது ஈடுபட போகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அல்லது எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அதில் ஒரு தடையோ அல்லது தடங்களோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. உங்கள் வீட்டதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் மகர ராசியில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினத்தினுடைய வருமானம் என பார்க்கும் பொழுது நீங்கள் ஈடுபடக்கூடிய இரகசியமான நடவடிக்கையின் காரணமாகவும்
அந்த நடவடிக்கையில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியின் காரணமாகவும் இன்றைய தினத்தின் பணவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, 7வது வீடு என சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானமாகிய விருச்சிக ராசியில் இருந்து அதனுடைய நற்பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது உங்கள் குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இருவரும் இடையே அன்பு, பாசம், காதல் இது போன்ற மேன்மை தங்கிய உணர்வுகள் எல்லாமே ஆற்று வெள்ளம் போல் கரைபுரண்டோடக்கூடிய நேசமான பாசமான நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. 7ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் கூட்டாக வியாபாரம் செய்து வரக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அதனுடைய விளம்பரங்கள் மூலமாக உங்களது தொழிலில் முன்னேற்றத்தை அமைத்து தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருக்கப் போகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களது உயர் அதிகாரிகளிடம் இருந்து உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மேலும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த அனைத்து வகையான மனக்கவலைகள் எல்லாமே விலகி நீங்கள் செய்யக்கூடிய பணியில் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. மிதுனம் ராசி அன்பர்களே, வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு விருச்சிக ராசி. விருச்சிக ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு குடும்பம் என்றால் அங்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். 4 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒருவர் சொல்லக்கூடிய கருத்தை மற்றவர்கள் ஆமோதிப்பது என்பது அவ்வளவு சுலபமாக இருக்காது. அந்த வகையில் உங்கள் குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய சிறிய வகையான கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பாகவும் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்க செய்யக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 9ஆம் இடத்தில் அதாவது கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். 9வது வீடு என்பது சுபஸ்தானமாக இருக்கக்கூடியது. அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு இந்த 3 வீடுகளுமே சுபஸ்தானமாக அமையக்கூடியது. மிதுன ராசி அன்பர்களே, காற்று ராசியில் பிறந்த நீங்கள் துலாம் ராசியோடும் கும்ப ராசியோடும் இயற்கையாகவே தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சுபகாரியங்கள் தொடர்பாக ஏதாவது ஒரு வகையில் தடைகள் இருந்து வந்து கொண்டிருக்கும். அது போன்ற தடைகள் எல்லாமே அடுத்து வரப்போகின்ற ஒரு சில நாட்களில் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் கைகூடி இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. மிதுன ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி என்பது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வீடு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வெற்றிகளுமே விருச்சிக ராசியிலிருந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அதன் வகையில் தொழில் வியாபாரம் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமைகள், அலைச்சல்கள், டென்ஷன்கள் அனைத்துமே விலகி அனுகூலமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. கடகம் ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி என்பது உங்களுக்கு புத்திஸ்தானமாக அமைகிறது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்கு தன் சுய சிந்தனையும் தன் மனதில் உருவாகக்கூடிய புத்தியும் சிறப்பாக இருக்க வேண்டும். மேலும் விருச்சிக ராசியிலிருந்து உங்களுக்கு அன்பு, பாசம், காதல் இது போன்ற மேன்மையான உணர்வுகள் கொண்டு வரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் காதல் வலையில் சிக்கக்கூடிய, காதல் வலையில் வீழக்கூடிய, அன்பு பாசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காதலர் தினமாக அமைய வாய்ப்பு உண்டு. உங்கள் வீட்டதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் என்பது கமிஷன் இது போன்ற தொழில்கள் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு லாபகரமான பலன்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்பர்களே, பொதுவாக 6வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது, அதாவது தனுசு ராசி நடைமுறையில் இருக்கும் பொழுது கடக ராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியான ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து கொண்டிருக்கும். அதுபோல 6வது வீடு தரக்கூடிய உடல் ஆரோக்கியமான குறைபாட்டின் காரணமாக கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய கடக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு
இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியான 5வது வீடு என்பது அந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாட்டை குணமாக்கி உடல் நலத்தை காப்பாற்றி தரக்கூடிய உடல் நலத்தை பேணி காக்கக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்க போகிறது. சிம்மம் ராசி அன்பர்களே, மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு விருச்சிக ராசி. 4வது வீட்டை தாயின் வீடாக நாம் கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பது தாய் வீடாக அமைகிறது. அம்மா என்று அழைக்காத உயிர் இந்த உலகத்திலேயே இல்லை. அந்த வகையில் விருச்சிக ராசியை குறிக்கக்கூடிய தாய் வீட்டை குறிக்கக்கூடிய விருச்சிக ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் தாய்மை போன்ற நல்ல உணர்வுகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. தாய் வீடு மட்டுமல்ல, கல்வியை கொடுக்கக்கூடிய ஆரம்ப கல்வியை கொடுக்கக்கூடிய சிறப்பான வீடு விருச்சிக ராசி. இதன் பலனாக ஆரம்ப கல்வி பயின்று வரக்கூடிய இளம் சிறுமியர்களுக்கு மாணவ மாணவியர்களுக்கு தாங்கள் படிக்கக்கூடிய கல்வியில் சிறந்த ஞாபக சக்தியையும் சூப்பரான ஆர்வத்தையும் தரக்கூடிய அமைப்பை இந்த 4வது வீடு உங்களுக்கு தர இருக்கிறது. உங்கள் வீட்டதிபதி சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு 7வது வீடு என்பது வாடிக்கையாளர்களை சிறப்பாக கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பு. அதன் வகையில் வியாபாரம் தொழில் செய்து வரக்கூடிய முதலாளிகளுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களின் வருகை என்பது மிகவும் சிறப்பாக இருக்க போகிறது. அந்த சிறப்பான வாடிக்கையாளர்களின் வருகையின் காரணமாக உங்களுக்கு லாபமும் உங்களது தொழிலில் முன்னேற்றமும் அடையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. கன்னி ராசி அன்பர்களே, சகோதர ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு விருச்சிக ராசி. உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறது விருச்சிகம். இளைய சகோதரம், பயணங்கள், போக்குவரத்து இது போன்ற செயல்பாடுகள் அனைத்துமே கன்னி ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசியிலிருந்து தான் வரவேண்டி இருக்கிறது. கன்னி ராசியை சேர்ந்த அன்பர்கள் டூரிஸ்ட் தொடர்பான வாகன தொழில் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் வருமானத்தையும் அதன் வழியில் நல்ல வசதிகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டதிபதி புதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடம் என்பது வேலை தொழில் வகையில் வெற்றியினை கொடுக்கக்கூடியது. அதன் வகையில் இன்றைய தினம் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது சந்தையின் வியாபார சூழ்நிலை என்பது உங்களது தொழிலுக்கு மிகவும் சாதகமாக மாறிக்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக நீங்கள் நினைத்தது போல உங்கள் வியாபாரம் உயரப்போகிறது, லாபங்கள் அதிகமாக கிடைக்கப் போகிறது. துலாம் ராசி அன்பர்களே, தனஸ்தானம் என சொல்லக்கூடிய வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். அதாவது உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியின் பலன்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் என்பது நீங்கள் தேடாமல், நீங்கள் முயற்சி செய்யாமல் தானாகவே உங்களை வந்து சேரக்கூடிய சிறந்த நாளாக இருக்கப் போகிறது. ஆமாங்க, உங்கள் வீட்டதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 4வது வீடு என்பது பொருளாதார நிலையை சிறப்படையக்கூடியது. அதாவது 2ஆம் இடத்தை 2 மடங்காக்கி தரக்கூடிய வீடு தான் 4வது வீடு. அந்த வகையில் தனஸ்தானத்தின் பலனாக உங்களது பொருளாதார நிலை 2 மடங்காக சிறப்பாக இருக்கப் போகிற சூப்பரான நாளாக இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். 2வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் நடைபெற இருக்கின்ற சுபகாரியம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மன நிறைவை தருவதாக அமையக்கூடிய மங்களகரமான நாளாகவும் இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டின் பலன்கள் உங்களை வந்தடையக்கூடிய நல்ல நாள். உங்கள் வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சனியுடைய அனுச நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இந்த பயணம் என்பது உங்களது ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தருவது மட்டுமே அல்லாமல் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தையுமே விலக்கி உங்கள் வாழ்க்கையில் உயர்வை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் மகர ராசியில் இருந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கிறார்.
அதாவது விருச்சிக ராசி அன்பர்களில் வியாபாரம் தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் மூலமாக, நீங்கள் செய்யக்கூடிய புதிய விளம்பரங்கள் மூலமாக உங்கள் வியாபாரம் தொழில் பெருகப் போகிறது. லாபமும் அதிர்ஷ்டமும் வந்து சேரப்போகிறது. ஜென்மஸ்தானத்தின் பலன்கள் என பார்க்கும் பொழுது உங்களது இன்றைய தினத்தின் அனைத்து தேவைகளுமே பூர்த்தியாகின்ற காரணத்தால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கவலைகள் எல்லாமே சுத்தமாக துடைத்து எரியப்பட்டு மிகவும் சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய வீடு விருச்சிகம். இதை செலவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். செலவு ஸ்தானம் மட்டுமல்ல, ரகசியமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய வீடு, முதலீடுகள் செய்யக்கூடிய வீடு, இது போன்று பல வகையான குண நலன்கள் விருச்சிக ராசியிலிருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது சந்திரன் விருச்சிக ராசியாகிய விரயஸ்தானத்தில் செல்கின்ற காரணத்தால் உங்களுக்கு வரக்கூடிய உடல் உபாதைகள் காரணமாக வைத்திய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இன்றைய தினம் உணர்த்துகிறது. உங்கள் வீட்டதிபதி 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் என்பது இயல் இசை நாடகம் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நற்பலன்கள் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதன் வகையில் இயல் இசை நாடக கலைஞர்களுக்கு உங்களை தேடி புதிய வகையான வாய்ப்புகள் தேடி ஓடி வர இருக்கிறது. அதுபோல உங்களை தேடி வர இருக்கின்ற அனைத்து வாய்ப்புகளையுமே நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி உங்களது வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. மகர ராசி அன்பர்களே, லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். விருச்சிக ராசியை உங்கள் வீட்டிலிருந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை லாபஸ்தானம் என சொல்கிறோம். இதன் பலனாக உங்களது உடல் மற்றும் மனது சார்ந்த அனைத்து வகையான இன்றைய செயல்பாடுகளுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து தரக்கூடிய சிறப்பான நாளாக, நல்ல நாளாக, சூப்பரான நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. மகர ராசிக்காரர்களே, உங்கள் வீட்டதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி தர இருக்கிறார். அதே போல உங்களை தேடி உயர் பதவிகள் ஓடி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அமைத்து தருவார். இன்றைய தினம் நண்பர்கள் மற்றும் உங்களது மாமனார் மாமியார் இவர்கள் உடனான உறவுகளுக்கு சிறப்பை கொண்டு வந்து தரக்கூடிய சூப்பரான நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. கும்பம் ராசி அன்பர்களே, தசமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10வது வீடாகிய விருச்சிக ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு உங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சிறப்பான சந்தர்ப்பங்களை அமைத்து தர இருக்கிறார். தொழில் கல்வி பயின்று வரக்கூடிய கும்ப ராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு அவர்கள் அரசு வழியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் கிடைப்பதற்கு அன்பர்களே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் மாணவ மாணவியர்கள் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய போட்டித் தேர்வுகளில் பரிசுகளும் பாராட்டுகளும் உங்களை நோக்கி வரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. உங்கள் வீட்டு அதிபதி சனி உங்கள் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார். இன்றைய தினத்தின் ஆரோக்கிய நிலை என பார்த்தோம் என்றால், நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் சனி பகவான் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மீனம் ராசி அன்பர்களே, பித்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு 9வது வீடு. உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி தான் உங்களுக்கு பித்ருஸ்தானமாக அமைகிறது. பித்ருஸ்தானம் என்றால் என்ன? நமது முன்னோர்களை குறிக்கக்கூடிய வீடு. நம் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் நமக்கு கொண்டு வந்து தரக்கூடிய வீடு. இது போன்ற ஏராளமான குணங்களையும் தன்மைகளையும் விருச்சிக ராசி வைத்திருக்கிறது. இவை அனைத்துமே மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்பர்களே, வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமைவதன் மூலம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. மேலும் எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேற்றம் பெற்று நல்ல உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பை சந்திரன் ஏற்படுத்தி தருவதற்கு தயாராக இருக்கிறார். உங்கள் வீட்டதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்தில் மேச ராசியில் அமர்ந்து
நீங்கள் கற்ற உயர் கல்வியின் மூலம் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொண்டு வந்து தர இருக்கிறார். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையின் வழியில் சிறப்பான உயர்வை பெற்று பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் நீங்கள் அடைய முடியும் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்த இருக்கிறது. 9வது வீடு என்ற வகையில் தந்தை வழி சொத்துக்கள் வகையில் பொருளாதார மேம்பாடுகள் மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபகரமான நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.